ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஈவினிங் டு நைட் vlog தான் பார்க்க போகிறோம். ஒரு தேர்ஸ்டே ஈவினிங் வந்துட்டு நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு ஒயிட் சுண்டல் வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இதை மார்னிங்கே வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நம்ம குக்கரில் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். நம்மளுக்கு வேணும்னா வந்துட்டு நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். எனக்கு வந்து தாளிச்சா தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து தாளிச்சிக்க போகிறேன். ஸோ அந்த மீன் டைம் வந்துட்டு இது வெந்துட்டு இருக்கிற டைமில் நம்ம காஃபியும் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதை குக்கரில் வந்துட்டு நம்ம போட்டு இதை ஒரு சைடு வந்துட்டு வச்சாச்சு. அண்ட் அடுத்த சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பால் வந்துட்டு சூடு வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்துட்டு சைமல்டேனியஸாக வந்துட்டு ஆகிட்டு இருக்குது. ஸோ காஃபியோடு சேர்ந்து சுண்டலும் வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் திடீர்னு வந்து எனக்கு பஜ்ஜி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பஜ்ஜியும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து என்கிட்ட பஜ்ஜி மாவு இல்லை. ஸோ அதனால் வந்து நான் கடலை மாவு வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன் கிறிஸ்பினஸ்க்காக. நீங்கள் வந்துட்டு அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக உப்பு, இவ்வளோ தான் நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்துட்டு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வாழைக்காய் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு வாழைக்காய் பஜ்ஜி மட்டும்தான் பண்ண போகிறேன். அதுலேயும் வந்துட்டு ஹாஃப் வாழைக்காய் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணேன். ஃபுல்லாக யூஸ் பண்ண வேணாம், வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி வாழைக்காய் வந்துட்டு நம்ம பொரியலுக்கு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் வாழைக்காயில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சுண்டலும் காஃபியும் வந்துட்டு சாப்பிட்டு வந்துட்டு அப்புறமா நம்ம பஜ்ஜி பண்ணலாம். ஏன்னா சுண்டல் வந்துட்டு தாளித்து விட்டுட்டேன். அண்ட் மீதி வந்துட்டு கொஞ்சோண்டு சுண்டல் இருக்குது, அது என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுத்துடுவேன். அண்ட் காஃபியும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி வந்துட்டு சுட சுட வந்துட்டு போட்டேன். நான் வந்து கடலை மாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். பஜ்ஜி மாவில் தான் வந்துட்டு நான் இது வரைக்கும் வந்துட்டு பண்ணியிருந்தேன். பட் கடலை மாவில் பண்ணது எப்படி வருமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நம்மக்கிட்ட பஜ்ஜி மாவு இல்லைன்னா கூட நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம கடலை மாவு வச்சுட்டே நம்ம வந்துட்டு பஜ்ஜி சுடலாம். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெவி ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி தேர்ஸ்டே ஈவினிங்கிறதுனால பூஜை சாமான் தேய்க்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் பூஜை சாமான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நான் வந்துட்டு யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு புளி வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பீதாம்பரி பவுடரும் விம் லிக்விடும் சேர்த்து தேய்ப்பேன். இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு லெமன் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். புளியை விட நம்மளுக்கு லெமன் வந்துட்டு இன்னுமே நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு புளி எல்லா பூஜை சாமானுக்கும் நம்ம வந்துட்டு புளி போட்டு வச்சிடலாம். ஸோ புளி போட்டதுக்கப்புறமா அந்த பவுடரும் விம் லிக்விடும் யூஸ் பண்ணி அது போட்டு நம்ம தேய்ச்சி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த பவுடர் போட்டு தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதான். ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு அது தண்ணியெலாம் வந்துட்டு நல்லாவே ட்ரை பண்ண விடுவேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன். கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சா தான் நம்மளுக்கு துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பஜ்ஜி சுட்டது, அதுக்கப்புறம் காஃபி குடிச்சு அந்த சாமான்லாம் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு பூஜை வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அது வந்துட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இதை லைட்டாக வந்துட்டு நம்ம ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். ஸோ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ட்ரைபாட் வந்துட்டு 2ஆக வந்துட்டு உடஞ்சி போச்சு. நான் வந்து அதனால என்னால் நைட்டு வந்துட்டு டின்னர் மெனுலாம் வந்துட்டு என்னால் காட்ட முடியல. நான் வந்துட்டு பூஜை சாமானுக்கு வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். அண்டு நான் வந்துட்டு புதுசாக ட்ரைபாடும் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அதுவும் நான் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சி வச்சாச்சு. இப்போது வந்துட்டு நம்ம அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். ஸோ மஞ்சள் குங்குமமும் வச்சாச்சு. நம்ம பூஜை ரூமில் எடுத்து வச்சிட வேண்டியதான். ஸோ தேர்ஸ்டே ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் நான் வந்துட்டு ட்ரைபாட் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்ல நான் வந்து 6 feet ட்ரைபாட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பெருசாக இருக்குது. என்னால் வந்துட்டு நம்ம கிச்சனில் வந்துட்டு வச்சு அவ்வளோவா ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே வந்துட்டு ஹைட்டாக வாங்கிட்டேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர் வந்துட்டு 360 டிகிரியில் வாங்கலை. ஸோ அதனால் வந்துட்டு தனியாக வந்துட்டு 360
360 டிகிரியில் வந்துட்டு ஒரு நாப் மாதிரி வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது கூட சேர்த்து நான் வந்துட்டு வெஜிடபிள் சாப்பரும் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்கிட்ட வந்து வெஜிடபிள் சாப்பர் இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சாப்பர். அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வீட்டில் இந்த சாப்பர் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த சாப்பர், ட்ரைபாட், அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த 360 டிகிரி மொபைல் ஹோல்டர் மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சேர்த்து எனக்கு ஒரு 700 கிட்ட ஆச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வீடியோ வந்துட்டு ஃப்யூச்சரில் நான் போட்டுகிட்டே இருக்க போகிறேன். ஸோ மறக்காமல் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.